ஆலினார் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அதுக்குள்ள இருக்கு. ஐயோ ஏதோ பண்ண போறாங்க. லாஸ்ட் பேப்பர் எடுத்துட்டு வந்தீங்களே? ஆமா, எடுத்துட்டு வந்திருக்கேன். கௌதம் கம்பீர் ஆர்மி எழுதுங்க. கௌதம் கம்பீர் ஆர்மின்னு எழுதணுமா? எழுதுங்க, எழுதி காட்டு. கௌதம் கம்பீர் எனிமின்னு வேணா எழுதுருவேன், ஆர்மி எழுத சொல்றானே. சரி ஓகே, அக்செப்டட். பட் ஸ்டில் ஹெட் என்ன, அபிஷேக் என்ன, கிளாசன் என்ன, பவுலிங்ல நட்டு என்ன, புவனேஸ்வர் குமார் என்ன, எங்க இதையும் காணமே. இன்னும் மறந்துட்டேன். சேப்பாக்கு சேப்பாக்கு வேற. நான் பார்த்ததுலேயே அதையோ 2008 ஆரம்பிச்சு 2024 வரைக்கும் இந்த ஒஸ்டஸ்ட் ஃபைனல்னா இந்த ஃபைனல் தான் சொல்லுவோம். ஐபிஎல் ஹிஸ்டரியிலே ரொம்ப வேகமா முடிஞ்ச ஐபிஎல் ஃபைனல். ஆனால் பரவாயில்ல, ஆடியன்ஸ்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாங்க. டிக்கெட்டை கொடுத்து வாங்கிட்டு வந்து 40 ஓவர் பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இதுக்கு வருத்தப்பட்டது யார் தெரியுமா? விளம்பரத்துக்கு கொடுத்துருந்தோம். அதான் நம்ம ஒரு ரீல்ஸே போட்டிருக்கோம், நீங்கள் போய் பாருங்க. நாங்கள் ஒரு இன்னோவேட்டிவாக நாங்கள் திங்க் பண்ணி அந்த ரீல்ஸை போட்டோம். பட் ஆனால் அதை போட்டது எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஃபேவரா. இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சே அந்த தப்பு பண்ணிட்டாங்களேன்னு சொல்லும்போது இல்லை, அவங்களுக்கு இதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நிதான் நீங்கள் மட்டும் தான் 10 ஓவரில் முடிப்பீங்களா? நாங்களும் முடிப்போம்னு முடிச்சு காட்டாங்க, அவ்வளோதான். ஆலினார் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட நிதிஷ். எப்பயுமே ஒரு தயக்கம் இல்லாமல் ஓப்பனிங் கொடுக்குற ஆள் நான். என்னையே இப்படி தயங்க வச்சிட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஸ்டில் 2024 ஐபிஎல்லோட ஃபைனல் மேட்ச்சில் இன்னைக்கு கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மோதுனாங்க. எல்லாருடைய ஆசையும் எல்லாருடைய விஷயமே வந்து எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்காதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை அப்போலாம் நெக்ஸ்ட் வந்து கேகேஆர் ஜெயிக்குன்னு ஆசைப்பட்டானுங்க. ஆனால் நாங்கள் ஆசைப்பட்டதானே நடந்திருக்கு. ஏன்னா அவங்க தானே ஃபேவரட்ஸ். மெரினா பீச்சில் நீங்கள் சுத்தம் போகலாம் நினைச்சிட்டா உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கும். அதாவது கம்மின்ஸை வந்து அந்த கேப்டன்ஸ் நிக்க வச்சு போட்டோ எடுப்பாங்கல்ல, அதை லெஃப்ட் சைடு இருக்கிறவங்க தான் வின் பண்ணிட்டே இருந்தாங்க. அதை உடைச்சது நம்மளோட ஸ்ரேயஸ் ஐயர் தான். அண்ட் கம்மின்ஸை யாரா சைலண்ட் ஆக்குவாங்க? ரோஹித்தும் மிஸ் பண்ணிட்டாரு, தோனியும் மிஸ் பண்ணிட்டாரு, ஆர்சிபியும் மிஸ் பண்ணிருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. மிஸ் பண்ணாரு, தோனி கேப்டனே பண்ணல அந்த சீசன். சரி சொல்லுங்க. என்ன அப்படி ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காண்டா. சேப்பாக்ல 133 தான் அப்பயே அவர் கேப்டன் இல்லல்ல. அப்ப சொல்றேன், அப்படி இல்ல சொல்றேன். ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அவர் சைலண்ட் ஆகிட்டாரு. சரி, இப்போ ஒன் டே தான். இப்போ என்ன பண்ணணும்? என்ன செயல்? கீழே விழுந்து கும்பிடவா, காலில் விழவா? இல்ல அந்த பெட் மட்டும் கொடுத்துட்டீங்க, வேற எதுவும் எனக்கு வேணாம். ஒரு பிரியாணி வாங்கி தரணுன்றதுக்காக ரெண்டு ஆசிக்கும் எனக்கும். ஆசிக்கா ஆனா அவனே எஸ்ஆர்ஹெச் எஸ்ஆர்ஹெச்சோட கேப்டன் யாரா? பாரு, அவனுக்கு பிரியாணி வந்துமா? நானு அது தெரியாமலே 30,000 பெட் கட்டிருக்கேன். 30,000 கட்டிருக்கானா? எஸ்ஆர்ஹெச் மேல 30,000 தான். எங்கேயோ போயிருப்பேன். எங்கடா போவ? அவ்வளோதான், வேற கம்பெனிக்கு வேலை தேடிட்டு இருக்கேன். பேங்காக் 30,000 அட்டி வச்சலாம் வச்சுக்க. அந்த அளவுக்கு எல்லாம் சந்தோஷத்தில் இருக்கீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து கேகேஆர் ஜெயிச்சதுக்கு. ஓகே, ஸ்டில் அதாங்க இன்னைக்கு ஃபைனல் வந்து எல்லா ஆடியன்ஸுமே வந்து சென்னை வரலனா கூட பரவாயில்ல, கிரிக்கெட் பார்க்குற ஃபேன்ஸ் எக்கச்சக்க பேர் இருக்குன்ற மத்தியில் எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் போய் பார்த்தாங்க இந்த கிரேட்டஸ்ட் ஃபைனலை 2024. ஏன்னா செம்மையான டீம், ரெண்டு சரியான டீம். திரும்பவும் சொல்கிறேன், ஷார்ட்டஸ்ட் ஃபைனல். ஓகே, அப்படி அதான் கிரேட்டஸ்ட் ஃபைனல் ஷார்ட்டஸ்ட் ஃபைனலாக ஆயிடுச்சு, அப்படி வச்சுக்கிட்டா. பட் ஆனால் ஸ்டில் ஏன்னா ரெண்டு பேருமே பேட்டிங்லையும் சரி பவுலிங்லையும் சரி கலக்கக்கூடிய டீம் தான். ஆனா இன்னைக்கு அந்த அபிஷேக் சர்மாவோட விக்கெட், அதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு. மிச்சில் ஸ்டார்க்கு பயந்து டிராவிஸ் ஹெட்டை நான் ஸ்ட்ரைக் மாற்றினாங்க. இது வந்து நம்ம இந்தியன் டீம்லேயே பார்த்துருக்கோம். சச்சின் டெண்டுல்கர், வீரேந்திர சேவாக் வரும்போது கஷ்டமான பவுலர் வந்தாருன்னா சேவாக்கிட்ட சச்சினை கேட்பார், நீ ஆடுறியா நான் ஆடவான்னு கேட்பாரு. இல்லை ஆனால் நீங்களும் ஆடுங்கன்னு சேவாக்கே சொல்லுவார். ஏன்னா சேவாக் முதல்ல பவுண்டரி அடிக்கிற பிளேயர். பட் ஆனால் அது இனோவேட்டிவாக திங்க் பண்ணுவாங்க. அது நல்ல மூவ் தான், பயந்துட்டோன்றது கிடையாது. மேட்சுக்கு என்ன தேவைன்னு செய்கிறோமோ அது நல்ல மூவ் தான். அந்த மூவை வந்து டிராவிஸ் ஹெட் இன்னைக்கு எடுத்தாருப்பா. சரி, ஒரு வேலை நான் அங்கே தான் நீங்கள் ஸ்டார்க்குக்கும் கேகேஆருக்கும் ஒரு பலத்தை கொடுத்தீங்கன்னு நான் சொல்லுவேன். எப்பயுமே கேகேஆருக்கு ஸ்டார்க்கு ஒரு பலத்தை கொடுத்தீங்க. அபிஷேக் சர்மா விக்கெட்டை எடுத்தார். அதுக்கப்புறம் வைபவ்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்தார், டிராவிஸ் ஹெட்டை டக்கவுட்டில் எடுத்தார். மேக்ஸ்வெல்லும் ஆஸ்திரேலியன்ஸுங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து வைபவ் ஒரோரா வந்து ஹெட்டை எடுக்கிறது வந்து பெரிய ஆச்சரியமா தெரியல. ஏன்னா இந்த பக்கம் எப்படி ஸ்டார்க்கோ அந்த மாதிரி தான் வைபவ் ஒரோரா. ஏன்னா உங்க சாதகம் வைபவ் ஒரோரா ஃபாஸ்டஸ்ட் பால் 140, ஸ்லோவஸ்ட் பால் 110. இதை நீங்க ப்ரெடிக்ட் பண்றதுக்குள்ளேயே மேட்ச் முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளதான் முடிஞ்சிச்சு. ஆனா அபிஷேக் சர்மாவுக்கு ஸ்டார்க்கு போட்ட பால் இந்த ஐபிஎல்லோட பெஸ்ட் பால். மிடில் பிச் ஆகி டாப் ஆஃப் த ஹாஃப் அடிக்கும் போயிட்டு அபிஷேக் சர்மாவுக்கு செம்மையான ஒரு பால். எனக்கு உண்மையா இப்போ வரைக்கும் நினைச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அந்த மேட்ச். இந்த ப்ரீவியூல ஒன்று சொல்லியிருந்தேன், ரசல் நரேன் ஒரு காம்போ இருக்கு, அவங்க திடீர்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரசல் 3 விக்கெட் எடுத்தார் அந்த மேட்ச்ல. எப்பா சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கான்னு கேட்க, அவ்வளோதான். பட் ஆனால் அதாங்க கமெண்ட்ஸ் மட்டும் தான் நின்னாரு பேட்டிங்ல. இன்னொரு விஷயமா சொல்லியிருந்தேன்ல, சபாஸ் அகமதோ அபிஷேக் சர்மாவோ இங்க எடுபடாது, யூஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னேன். சார் வச்சு எடுபடலடா. ஒரு நிமிஷம் காவியோட மூஞ்ச பாக்குறதுக்கு ஆமா அவங்கள பார்த்து நீங்க அவங்க மேட்சை பார்த்து அவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் எனக்குலாம் அப்படியே மன உளைச்சல் காலாயிட்டேன் நான். என்னடா நம்ம நம்பின டீம் சிஎஸ்கே வரல, நம்ம சப்போர்ட் பண்ற டீம் இப்படி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தம். ஆர்ஆர் போகும்போது எப்படி செஞ்சீங்க, ரொம்ப வருத்தப்பட்டு இப்படி வந்துட்டு இருந்த மாதிரி ஒருத்தன் ஈசாலா கப் நம்மதே என்ன பார்த்தேன். இவெல்லாம் நல்லா இருக்கும்போது அப்படி பார்த்தேன்னு, சார் ராஜா நீயே இப்படி இருக்கும்போது எனக்கு என்னடா குறைச்சா அப்படின்ற மாதிரி
அந்த மனதைரியத்து கூட வீடியோக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. சூப்பர் ஸ்டில் அண்ட் அதாங்க கேகே தான் ஃபுல் கிரெடிட்ஸ். ஸோ பவுலிங்கில் ஆரம்பிச்சு பேட்டிங் என்னப்பா அடி அம்மா வெங்கடேஷ் ஐயர் எங்கப்பா இருக்க நீ பாப்பா போட்டு போல பிறந்து ஒரு 50 அடிச்சாரு. இத்தனை நாள் அடிச்ச ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு எதுக்குடா எனக்கு அதுதான் இவ்வளவு யாருக்குடா ஸ்ட்ரைக் ரேட் யார் ரன் ரேட்டுக்குடா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு 10 ஓவர்ல முடிக்கிறானுங்க. எங்கடா புரியலையே ஒருவேளை கேகேஆர் வந்து கில்ல ரிலீஸ் பண்ணிட்டு வெங்கடேஷ் ரீடைன் பண்ணும்போது ஒரு முட்டாள்தனமான விஷயம். இப்போ எனக்கு என்ன டவுட்னா மெகாக்ஷன் இப்போ யாரை ரீடைன் பண்ணுவாங்க யாரை வெளில அனுப்புவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா பெரிய கன்ஃபியூஷன். கன்ஃபார்மா அதுல ஸ்டார்க்கு வெளில விடுவாங்க. ஏன்னா 25 கோடி 24.75 கோடி விட்டுட்டு எடுக்கலாம். அதான் அதே மாதிரி ஆர்டிஎம் யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு மேபி ஸ்டார்க்கு. ஏன்னா ஸ்டார்க் பாருங்களேன் கடைசி கட்டத்தில் ஃபார்முக்கு வந்துட்டாரு. என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. திடீர்னு ஃபார்முக்கு வராரு. ஆக்சுவலி கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட இந்த பவுலிங் யூனிட் இந்த வருஷம் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் தான் ஐபிஎல் லிஸ்ட்லயே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். யாரான்னு சொல்லிடுறேன். வருண் சக்கரவர்த்தி 20+ விக்கெட், வைபவ் வராரா ரசல் 19 விக்கெட். 21 தானே சரிதான் 19 விக்கெட். அதுக்கப்புறமா நம்மளோட சுனில் நரைன், அதுக்கப்புறம் ஸ்டார்க்கு வந்து 17 விக்கெட். சிம்பிள்பா கேகேஆரோட ஸ்டார் பிளேயர் யாருன்னு ஒரு பிளேயர் நீங்க கேட்டீங்கன்னா சுனில் நரைன் டவுட் இல்லாம சொல்லலாம். ஏன்னா அவரோட கான்ட்ரிபியூட் ரொம்ப பெருசு. MVP ஆஃப் தி சீசன். எஸ் மோஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் அவர் தான் வச்சிருக்காரு, மோஸ்ட் கேச்சஸ் அவர் தான் வச்சிருந்தாரு, மோஸ்ட் விக்கெட்டுமே அவர் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி உள்ள வந்தாரு அண்ட் எக்கச்சக்கமான ஸ்கோர்ஸுமே அவர் தான் வச்சிருந்தாரு. ஒரு ஒன் மேனா ஒரு விஷயம் சொல்லணும்னா கௌதம் கம்பீர் தான் வந்து நரேனை வந்து ப்ரொமோட் பண்ணாரு ஓப்பனிங் போய் ஆடுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து அவர் மென்டாரா வரும்போது திரும்ப நரேன் வந்து செம ஃபார்முக்கு வரும்போது செம்மையா இருந்துச்சு. மேட்ச் முடிஞ்ச கூட பிரசன்டேஷன் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டாங்க. ஒருத்தவங்க சிரிக்கிறத பார்க்கறதே பெரிய விஷயம். சுனில் நரேன் ஒரு பக்கம் சிரிக்கிறாரு, கௌதம் கம்பீர் ஒரு பக்கம் சிரிக்கிறாரு. எல்லாம் 2011 வேர்ல்டு கப்பில் கௌதம் கம்பீர் மூஞ்சில ஒரு சிரிப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிரிப்பு எகைன் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஸ்டில் சாரியான மேட்சிங்க. அண்ட் ஃபைனல் இதை யாராலும் மறக்க முடியாது. ஏன்னா ரொம்ப மோசமா முடிஞ்ச ஃபைனல். அவ்வளோதான். உங்களுக்கும் மோசமா எங்களுக்கு ஆசமா அவ்வளவுதான். குர்பாஸோட இன்னிங்ஸ் செம்மையா இருந்துச்சு. அதாங்க நாட் ஓன்லி யாருமே குர்பாஸோட ஒரு விஷயம் அவங்க பேசியிருந்தாருல்ல, அது முன்னாடியே நடந்துருந்துச்சு. அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால தான் ஊருக்கு போயிருந்தாரு. பட் இருந்தாலும் இங்க அவர் தேவைப்பட்ட காரணத்தினால அம்மா அவங்க பார்த்துக்க சொல்லிட்டு இங்க வந்திருந்தாரு. இப்ப அம்மாவும் நல்லா இருக்காங்க, கையில கோப்பையும் கிடைச்சிருச்சு. 1000 கேஜிஎஃப் சாங் போட்டு விட்டுருங்கப்பா, செட் ஆகும். இல்ல காப்பிரைட்ஸ் வந்து போடுறா பார்த்துப்போம். அதான் இன்னைக்கு மேட்ச் வந்து நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கல்ல, யாரு பெஸ்ட் சைலன்சர், அதாவது கம்பீரா இல்ல கம்மின்ஸானு. அதே என்னைக்குமே உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லைடா, சும்மா முன்னாடி சொல்லி விடுறதான். விராட் கோலி கொஞ்சம் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டேன், அதான் முன்னாடியே பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, ஓகே. ஆனால் இன்னைக்கு நல்லா போயிருந்துச்சு. புரண்டு படுத்தாலும் தூக்கம் வராது எனக்கு. இப்போ என்ன பண்ண போகிறது இல்லையாடா, நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேடா நான். எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நான் சொன்ன எல்லாமே நடந்துருந்துச்சு. கேகேஆர் கையில் கோப்பையும் கிடைச்சிருச்சு. 3வது சாம்பியன்ஸ், 3வது சக்ஸஸ்ஃபுல் டீமாக ஆயிருக்காங்க ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். சிஎஸ்கே எம்ஐக்கு அப்புறமா 3 டிராஃபிஸ் ஈஸியான விஷயம் கிடையாது. 2012 சேப்பாக்கில் வந்து சிஎஸ்கே பீட் பண்ணி தான் நடிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த நாள் திரும்பவும் சேப்பாக்கில் இன்னொரு சென்னை டீம், அது எஸ்ஆர்ஹெச் ஆல்மோஸ்ட் சென்னை டீம் தான். பல பேர் பிஸ்லான்னு ஒருத்தன் அடின்னு அடிச்சான், அதை நான் மறப்பேன்னு நினைக்கிறியா? மனிஷ் பாண்டியன் ஒருத்தர் அடிச்சாரு பஞ்சாப் கூட. ஆமா, ஆனால் அதே மாதிரி இங்கே இருந்தார்ல அவர். இன்னைக்கு மனிஷ் பாண்டியா ஆடாமலே ஜெயிச்சிட்டாங்க. என்னால் உண்மையாவே எப்படி தூங்க போறேன்னு தெரியல எனக்கு. எப்பா சரி, இந்த ஐபிஎல்ல உங்களோட ஃபேவரட் மொமெண்ட் அப்படிங்கிறத மட்டும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ முடிச்சு. ஃபேவரட் மொமெண்ட்ன்றது ஹர்திக் பாண்டியா ஓவரில் எம்எஸ்டி வந்து 3 6 தொடர்ந்து அடிச்சார் பார்த்தீங்களா. இந்த மனுஷன் 42 வயசுல இப்படி ஆடுறாரா அப்படின்ற மாதிரி கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஏன்னா இந்தியாவோட ஃபியூச்சர் கேப்டன் ஹர்திக் பாண்டியா, ஆல்மோஸ்ட் யாராலையும் மறுக்க முடியாது. அவர் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பவுலரு அண்ட் ஸ்டார் பிளேயராக இருக்கக்கூடிய ஓவரை போட்டு பொழந்தாரு. அதுக்கு ஏன்னா வந்து ரொம்ப அந்த மூமெண்ட் எனக்கு ஏன் என்ஜாய் பண்ணேன்னு சொன்னேன்னா, மொதல் பால் 6 அடிக்கும் போது ரோஹித் சர்மாக்கு பஞ்ச் வைப்பாங்க, ரோஹித் சர்மா என்ஜாய் பண்ணுவார். ஏன்னா ஒரு இன்சிடென்ட் கூட சொல்லியிருப்பாங்க, தோனி உள்ள வராரு, என்ன பால் போட போறீங்கன்னு சொல்லிட்டு சில பவுலர்ஸ் கூப்பிட்டு கேட்பாரு ரோஹித் சர்மா. அதுக்கு மலிங்கா சொல்லுவாரா, நான் உள்ள ஏர்கர் போட போறேன் அப்படின்னு. இன்னும் டப்புன்னு ஒன்று சாவலாம் ஆளாளுக்கு ஒரு செஷன் கொடுத்துட்டே இருப்பாங்களாம். ஒன்று அதுக்கு அவர் சிம்பிளாக எல்லா செஷன் கேட்டுட்டு ரோஹித் சிரிப்பாராம். ஏன் சிரிக்கிறேன்னு மலிங்கா கேட்கும், எப்படி போட்டாலும் அவன் 6 அடிக்க போறான்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு போவாராம். அந்த மூமெண்ட் சொன்னோன்னே என் கேப்டன் எனக்கு தெரியும் 6 அடிக்க போறான்னு சொல்லிட்டு அந்த 6 பார்த்துட்டு சிரிப்பார் ரோஹித் சர்மா. அந்த மூமெண்ட் செம மூமெண்ட். ஏன்னா முன்னாடியே கணிச்சிட்டாரு ரோஹித் சர்மா, நீ எப்படி போட்டாலும் 6 அடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாங்க தோனியை. ஸோ அந்த மூமெண்ட் பார்த்து சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ எம்எஸ்டி இந்த வருஷம் ஃபார்ம்ல பார்த்த எல்லா மூமெண்ட்டுமே வேற லெவலில் மூமெண்ட் தான் சொல்லுவேன். சூப்பர்ண்ணே, அது முடிச்சுப்போமா? காவியா வந்து சேட் மூமெண்ட் ஆயிடுச்சு எனக்கு. காவியா ஓகே, நம்ம அடுத்த வருஷம் வரோம் காவியா. 4 பிளேயர் ரிட்டர்ன் பண்ண, அதில் டிராவிஸ் ஹெட்டை ரிட்டர்ன் பண்ணாத, வேற யார் ரிட்டர்ன் பண்ணலாம், டீமை வித்துரு பார்த்துக்கலாம், 2வது பெருசு. ஆனால் பட் கமெண்ட்ஸுக்கு எப்படி பார்த்தாலும் ஓகே தான் பாருங்களேன். கமெண்ட்ஸ் ஸ்டார்க்கு என்ன பேசிட்டாங்களா, என்னடா தோத்துட்டேன் அப்படின்னு, பரவாயில்ல விட நான் ஜெயிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பார்த்தாலும் ஏன் பெஸ்ட் சக்ஸஸ் தான், வெறும் ப்ரைஸ் பண்ணி 17 கோடி தான், நான் வேலை 20 கோடி அப்படின்ட்டு கமெண்ட்ஸு. தூங்குறதுக்கு எப்படா தூங்குறது?